சர்க்கரை அதிகம் சாப்பிட்டல் டோபமைன் என்பது சுரக்கும். மனச்சோர்வாக அல்லது மன அழுத்தத்தில் இருந்தால் இனிப்பாக சாப்பிட வேண்டும் என்று நினைப்போம். நாம் இனிப்பாக சாப்பிடும் எல்லாம் கொழுப்பாக மாறி கல்லீரை பாதிக்கும். இதுபோல அதிகப்படியான சர்க்கரை பொருட்கள் சாப்பிட்டால் குடலில் உள்ள நல்ல பாக்டீரியா பாதிக்கப்படும். இவை குடல் புற்றுநோயாக கூட மாறலாம். பழங்களில் உள்ள ஸ்வீட் புரோக்டோஸ் அதிகமாக இருக்கலாம். குறிப்பாக கிரேப்ஸ், ஆரஞ்சு, தர்பூசணி அதிக பிரக்டோஸ் உள்ளது. இது கொய்யா, ஆப்பிள், கிவியில் குறைவாக உள்ளது. இந்நிலையில் நமக்கு தெரியாமல் சில உணவுகளில் சர்க்கரை உள்ளது. கெச்சப், யோகர்ட், சீரியல், ஓட்ஸ், பூஸ்ட், போன்வீட்டா, ஹார்லிக்ஸ், பீனட் பட்டர், மில்க் பிரெட், பிஸ்கட்டில் உள்ளிட்டவற்றில் சர்க்கரை அதிகமாக உள்ளது. நாம் இந்த பேட்டி லிவர் ஏற்படாமல் இருக்க அதிக உடல் பயிற்சி செய்ய வேண்டும். குறைந்த கார்போஹைட்ரேட் உடைய உணவுகள், அதிக நார்ச்சத்து உள்ள உணவுகள், ஸ்வீட், ரெட் மீட் ஆகியவை நமது கல்லீரலை பாதிக்கலாம். சரியான உடல் எடையில் நாம் இருக்க வேண்டும். சர்க்கரை அதிகம் சாப்பிட்டல் டோபமைன் என்பது சுரக்கும். மனச்சோர்வாக அல்லது மன அழுத்தத்தில் இருந்தால் இனிப்பாக சாப்பிட வேண்டும் என்று நினைப்போம். நாம் இனிப்பாக சாப்பிடும் எல்லாம் கொழுப்பாக மாறி கல்லீரை பாதிக்கும். இதுபோல அதிகப்படியான சர்க்கரை பொருட்கள் சாப்பிட்டால் குடலில் உள்ள நல்ல பாக்டீரியா பாதிக்கப்படும். இவை குடல் புற்றுநோயாக கூட மாறலாம். பழங்களில் உள்ள ஸ்வீட் புரோக்டோஸ் அதிகமாக இருக்கலாம். குறிப்பாக கிரேப்ஸ், ஆரஞ்சு, தர்பூசணி அதிக பிரக்டோஸ் உள்ளது. இது கொய்யா, ஆப்பிள், கிவியில் குறைவாக உள்ளது. இந்நிலையில் நமக்கு தெரியாமல் சில உணவுகளில் சர்க்கரை உள்ளது. கெச்சப், யோகர்ட், சீரியல், ஓட்ஸ், பூஸ்ட், போன்வீட்டா, ஹார்லிக்ஸ், பீனட் பட்டர், மில்க் பிரெட், பிஸ்கட்டில் உள்ளிட்டவற்றில் சர்க்கரை அதிகமாக உள்ளது. நாம் இந்த பேட்டி லிவர் ஏற்படாமல் இருக்க அதிக உடல் பயிற்சி செய்ய வேண்டும். குறைந்த கார்போஹைட்ரேட் உடைய உணவுகள், அதிக நார்ச்சத்து உள்ள உணவுகள், ஸ்வீட், ரெட் மீட் ஆகியவை நமது கல்லீரலை பாதிக்கலாம். சரியான உடல் எடையில் நாம் இருக்க வேண்டும்.